என்ன ஏய் வனிதா வாடி வெளியில இங்க வாடினா போற முடியாத உள்ள உட்கார்ந்து என்னடி பண்ற வாடி வெளியில இன்னைக்கு வரட்ட பேசிக்கிறேன் ஏமா என்ன உனக்கு இப்ப என்ன உனக்கு உனக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது நீ பேசாத கொண்டாடி இங்க வர சொல்லு அவ தூங்குறா அவ தூங்குறா தூங்குவா தூங்க மாட்டா பின்ன உனக்கெல்லாம் சோத்துல உப்பு தானே போட்டு திங்கிற உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னல சால்ட் போட்டு அந்த நாடு மாதிரியா வர சொல்லு உப்பு போடல நான் சால்ட் போட்டு திங்கிறேன் சால்ட் போட்டு திங்கிறியா நீ சால்ட் போட்டு எங்க அம்மா கிட்ட சி நீ எல்லாம் என் கூட பிறந்தவன் சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமா இருக்கு உன்னை கூட தான் நீ என் கூட பிறந்தவன் சொல்லிக்கிறது வெக்கமா இருக்கு நீ பேசாத அந்த சிரிக்கி மாவளை இங்க வெளில வர சொல்லு முதல்ல அவ தூங்குறா அவ தூங்குறாளா நீ என்னன்னு சொல்லு நம்பி காலம் கணும் காலம்க்கணுமா ஏண்டா நீ எல்லாம் ஒரு கூட பிறந்தவனாடா தேவையை வச்சுட்டு உக்காந்து இருக்கனே அவன் வெக்கமா இல்ல உன் மக கல்யாணத்துக்கு நான் ஒரு அத்தைக்காரியா வந்து அத்தனை சீரு உனக்கெல்லாம் அறிவில்ல அத்தன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அண்ணம் அவ கெட்டு போயிடக்கூடாது அண்ணம் அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு உன் மக ஓடி போனதை கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சு சொந்தத்துல போய் கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு அவ்வளோ நல்லது செஞ்சனே என் மகன் வயசுக்கு வந்திருக்கிறாளே ஒரு தாய் மாமா சீர் வந்து செய்யணும்னு உனக்கெல்லாம் அறிவு இல்ல ஏன் அப்ப மூச்சு போட்டு பேசுற நான் தான் வர முடியாது சொல்லிட்டேன்ல ஏன் வர முடியாது பஸ் இல்ல பஸ் கிடைக்க மாட்டேங்குது பஸ் இல்லன்னா ட்ரெயின்ல வர வேண்டியதானே நீ எப்படி வந்த நான் வந்தல்ல அதனால நானும் கேக்குறேன் வெக்கம் கட்டவனே மானம் கட்டவனே துப்பு கட்டவனே செய்முறை செய்யலங்கிறதுக்கு கேட்கறதுக்காக பஸ் வந்திருக்க ஆனா நான் செய்யறதுக்காக பஸ் பிடிச்சு வரணும் லாஸ் யாருக்கு எனக்கு தானே லாஸ் அப்படியா நான் ஏன் உனக்கு செய்யணும் அந்த மாதிரி நான் நினைச்சிருந்தா உன் மகன் இன்னொருத்த கூட ஓடி போனல இழுத்துட்டு வந்து திரும்ப ஓடி போன சொன்னா வாய் மேல குத்துவேன் அந்த நாடு மாதிரி ஓடி போனவன் சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க மனசுக்கு பிடிச்ச லவ் பண்ணா கல்யாணம் பண்ணாளா லவ் பண்ணி ஓடி போனவள ஊர் பூரா துப்பி பேர் ஐயோ அண்ணன் மானம் போயிருப்பேன்னு சொல்லி நான் கூட்டு வந்து கோயில கல்யாணம் பண்ணி வச்சா அது உனக்கு தெரியாது இந்த பாரு படுத்திருக்கா பாரு மல்லாந்துக்கிட்டு காலமுக்க பிறந்து பாரு அதான் போய் பாரு ஏண்டா நீ எல்லாம் கூட பிறந்தவனாடா நீ நானும் அண்ணன் வருவான் தாய் மாமா சீரு சம்பந்து வருவான் அப்படி வருவான் இப்படி வருவான் ஊரு தெருவுன்னு எல்லாம் நான் பப்ளிக்கா சொல்லி வச்சிருக்கிறேன் பொழுதும் போய் இரவு 7 மணி ஆகி ஒரு நாய் வரல ஒரு பேய் வரல நான் பஸ் ஏறி வந்து உங்ககிட்ட வெக்கமான இல்லாம நான் பேசிக்கிட்டு நிக்கிறேன் வந்தவளை வானு கொடுக்கப்ப கேட்டு வாசல்ல நிக்க பேசுறியா நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா உள்ள தூங்குறா உன்னை கூட்டி பொண்ணை பார்த்தாவே அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது மூஞ்சிய பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது அவளுக்கு ஏன் என் மூஞ்சில பன்னி மூஞ்சி மாதிரியா இருக்கு பன்னி மூஞ்சி மாதிரி இருக்குன்னு சொல்றா அவ நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா நான் அண்ணனா அந்த வருஷம் பேசிட்டு இருக்கேன் உள்ள போனா உன்னை ஜால்ரா அடிக்கறான்டா ஆனா இப்படி எல்லாம் நான் பொண்டாட்டி ஜால்ரா அடிப்பாங்க உள்ள போனா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு போயிரு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் காசு தரேன் என்ன நீ ஒரு ரத்த சொந்தமாடா ஆமா என்ன பண்றது பொண்டாட்டி என்னை தூக்கி போட்டு மிதிப்பா நீ வேடிக்கை பார்த்து நிப்பியா எப்ப அவ என்ன அடிக்குறா நாள ஒரு தங்கச்சியாடா உனக்கு அவ என்ன தூக்கி போட்டு அடிக்குறா உன்னை தூக்கி போட்டு அடிக்குறா என்ன இது ஒரு பொளக்கிறியாடா வாடா அந்த கஞ்சி தண்ணியை நானே ஊத்தி தொலைறேன் உனக்கு எனக்கு அப்படிலாம் தேவை இல்ல ஏன் பொண்டாட்டி பிள்ளை விட்டு நான் எப்படி வர முடியும் பொண்டாட்டி பிள்ளை விட்டு யார் வர சொல்ற அப்படி மானங்கட கஞ்சி தின்னுதான் ஆகணுமா வேற வழி இல்ல எனக்கு வழி இல்லையே ஒன்ன மாதிரியானா என்ன ஒன்ன மாதிரியா செய்முறை சொல்லி காட்டுறதுக்கு அங்க இருந்து பஸ் ஏறி வர்ற ஏண்டா அப்புறம் ஒரு அண்ணனா ஒரு சீர் வந்து செய்யறது இல்ல அது எப்படி செய்யும் போது செய்வாங்க அவ வேணாங்கறாள ஏண்டா அதுதான் சொல்றேன் அன்னைக்கு ஓ மானத்தை நான் காப்பாத்துனனே இன்னைக்கு ஏன் மானத்தை நீ காப்பாத்துறது இல்ல அது காப்பாத்துவோம் அடுத்த புள்ள வயசுக்கு வரும்ல அடுத்த புள்ள வயசுக்கு வந்தா நான் அப்படியே விரிச்சு உட்கார்ந்திருக்கேன் அண்ணன் வருவான் சீமையில இருந்து சீர் கொண்டு வருவான் தாய் மாமன் தாயில இருந்து ஆமா அப்ப பாத்துக்கலாம் போ என்னத்த பாத்துக்கலாம் போ இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா உன் மவளுக்கு 3 பவுன் செயின் போட்டேன் நானு என்ன ஒழுங்கு மரியாதை உன் பொண்டாட்டி சொல்லி 3000 ரூபாய் இப்ப எவ்வளவு ரேட்டு இப்ப 1.5 லட்சம் ரூபாய் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் உனக்கு 3 பவுன் சேர்த்து 30,000 கொடுத்துறேன் எதுக்கு நல்ல வாயில குச்சி வச்சு குத்துட்டு போலான்னு பாக்குற போலயே அன்னைக்கு 3 பவுன் 3000 நான் பவுனா கொடுத்து நீ எனக்கு பவுனா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆமா அதெல்லாம் கிடையாது அப்ப உள்ள என்ன நகை வந்து 3000 ரூபாய் அதுக்கு நான் மேற்கொண்டு 5000 போட்டு தரேன் 30,000 தரேன் எனக்கு உன் பணம் யாருக்கு வேணும் பிச்சை காசு அப்ப ஏன் இங்க வந்த யாருக்கு வேணும் ஏன் இங்க வந்த ஏன் 3 பவுன் நகைய குடுறா சத்தம் போடாத அவ தூங்குறா அடிச்சு இருப்பாள அவ தூங்குறா அவ எந்திரச்சானா ராஜச்சா மாறுவா அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா வரட்டுமே அந்த நரசிரிக்கு வரட்டுமே அவ்வளவு அதுக்கு தான கத்தி பேசுறேன் அப்ப தூக்கி போட்டு மிதிச்சானா நான் அவ அடிச்சானா நான் கேள்வி கேட்க மாட்டேன் இங்க பாரு உனக்கு சொல்லிட்டேன்
உன் அண்ணன் உறவ நான் இப்ப இந்த நிமிஷத்தோட நான் அத்து எறிறேன். எரி. நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறவனா இருந்தா, நீ நல்லவனா இருந்தா, உன் மொண்டாட்டிக்கு நீ கால் அமுக்கிறவனா இருந்தா, உன் மொண்டாட்டிக்கு இன்னும் என்னென்னமோ கேட்டுருவேன். என் 3 பவுன் நகையை வை. கேட்டுட்டு அப்புறம் என்ன கேக்குறது இனிமே? என் 3 பவுன் நகையை வை நீ முதல்ல. நகையெல்லாம் இப்ப வைக்க முடியாதுப்பா. மரியாதையா கேட்டா நீ நகையை வை. அதெல்லாம் கிடையாது. 30,000 காசு தரேன். செஞ்ச நகையை திருப்பி வாங்கிட்டு வந்தா வீட்டுக்குள்ள வாண்டான். நீ எனக்கு 3 பவுன் நகையை வெய்யி. அப்ப ஒண்ணு இல்ல, நீ அங்க இருந்து உள்ள துணிமணி எடுத்துட்டீங்க வா. வீட்டு வேலை பாரு. ஒரு 4 வீட்டுல 10 10 தேய். எனக்கு என்ன தலையெழுத்தா? ஓமண்டாட்டி மல்லாந்து படுப்பா, நீ காலமிக்கி விட்டுருப்ப. நான் வந்து ஓ வீட்டை 10 10 தேய்க்கு புழுக்க. அவன் விரட்டி விட்டானே, வேற என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு வா, உள்ள ஒரு சொம்பு தண்ணி கூட கேட்காம கேட்டு வாசல்ல நிக்கச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவன் கதவு உள்தாப்ப போட்டுருக்கா. உள்தாப்பா போட்டுட்டு என்ன பண்றா? முன்னாடி அவன் கூட பேசிட்டு இருக்கா. அவ யாரு கூட வேணா பேச, உனக்கு என்ன? நீ எல்லாம் ஒரு நீ என்ன அண்ணனா இல்ல பொண்டாட்டிக்கு? நீ அவளுக்கு என்னவா இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு தான் தெரியல. என்ன கொஞ்சம் படப்படுத்துறா? அது உனையும் படுத்த கூடாங்கிறதுக்காக தான் வேணாங்க. அது இதெல்லாம் ஒரு அண்ணனாடா? நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ அண்ணன் தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறவங்க செத்து தொலைலாங்கறடா. செத்து தொலைஞ்சு போன்ற. நான் போறேன், போ நீ ஆடிட்டு போ. ஏன் செயினா குடுறா 3 பவுன் நகையா? என்ன மைத்து குடுக்கணும்? அவ தரமாட்டா. அதெல்லாம் போய் வச்சு குடிச்சு தள்ளிட்டேன். தூக்குமாடி தொங்குங்கடா. நான் ஏன் தொங்கணும்? புங்க மரத்துல தூக்குமாடி தொங்குங்க. மரத்துல தூக்குமாடி தொங்குங்க. நான் ஏன் தொங்கணும்? நீ போய் தொங்கு. வாங்குற நகையை கொடுக்க துப்பு இல்லடா உங்களுக்கு எல்லாம். எதுக்குடா உங்களுக்கு எல்லாம் துணிமணியா? ஆமா எதுக்கு போட்டு சோறு தின்றீங்க? வெக்கமானா இல்ல உங்களுக்கு? ஆமா இல்லன்னா துணிமணி இல்ல எடுத்து கொடு போ. சீ, இதெல்லாம் ஒரு பொறப்புன்னு மானம் கட்டவனுங்களா? இதெல்லாம் பொழப்பே பிச்சை எடுங்கடா போயிட்டியா? நீ எடுக்க போ. எடுக்கிறேன் போ. இந்த இப்படி எந்த பிறந்தவளாவது கேட்பாளா ஒரு அண்ணன்? நான் கேக்குறேன்டா. அதுதான் வெக்கமா இருக்கு. கூட பிறந்தது வெக்கமா இருக்கு. போ. நான் வெக்கம் எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு சொன்ன அக்காவை பாத்திருக்கேன். இந்த மாதிரியா பாத்திருக்கேன்? யாரு? ஏன்டா 3 பவுன முள்ளங்கி பெத்த மாதிரி உன் மவுளுக்கு போட்டு அழகு பார்த்தனடா. நீ என் மகளுக்கு வந்து செய்யடான்னு சொன்னா உனக்கு வலிக்குதுங்கறியாடா? நல்லா வலிக்குதுங்கறியாடா? மரியாதை போயிரு. வீட்டுக்கு நிக்காத. அவ எந்திரிச்சிட்டா போயிரு. நீ பயப்படுறா. எந்திரிச்சிட்டானே நீ பயப்படு. அந்த வரமா பால்சம் எடுத்துட்டு போ. ஐயோ போ போயிரு. ஏண்டா இங்க பேசிட்டு இருக்கா? அவ வேற ஒருத்தர் பேசிட்டு இருக்கான். ஆமா, கள்ள பொண்டாட்டி பேசிட்டு இருக்கான் புருஷன். அடியே துப்பு கட்டவள, மானம் கட்டவள, ஈனம் கட்டவள, வாடி வெளில முதல்ல. என்னடா சைக்க கட்டா? கூப்பிடுறா முதல்ல. விளக்கமாத்த இருக்குது. விளக்கமாத்த நான் அடிச்சு உன்னை அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். சிரிச்சு போயிரும் பாத்துக்க. வா முதல்ல போயிரு. என்னடா